You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். மீண்டும் இன்னொரு முறை உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனின் தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பு 2 செய்தி கொடுத்திருக்கிறேன். இன்று 3வது செய்தியாக இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 44 அதிகாரத்தின் முதல் வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுகிறார். கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, லட்சங்கள் இருக்குது, அநேக மக்கள் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் ஒருவரை தெரிந்து கொள்ளுவது இல்லை. இந்த இடத்துல சொல்கிறார், ஏசாயா எழுதுகிறார், இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே, யாக்கோபு, ஜேக்கப். இதை ஆதியாகமத்தில் விளக்கம் பார்க்கணும். யாக்கோபு யார் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். அப்போ யாக்கோபு அடுத்து ஆண்டவர் அந்த பெயரை மாற்றும்போது இஸ்ரேல், இனி உன்னுடைய பேர் யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். இடையில் என்ன நடந்தது? போராடி ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்கிறார். அந்த நேரத்தில் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அப்போது என்னை நீ ஆசீர்வதிப்ப வேண்டும்னு கேட்குறியன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இனி அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு இனி நீ யாக்கோபு இல்லை, இது உன் பழைய பேர், நீ இனி இஸ்ரவேல், நீ இப்போ ஒரு பிரபுவாக மாறப்போகிற, உன்னை கொண்டு ஒரு பெரிய தேசம் உருவாக போகிறது, உன் பேரெல்லாம் பெருமைப்படுத்த போகிறேன் என்று கொடுத்த வாக்குகள் வேதாகமத்தில் உண்டு. அது நிறைவேறுகிறது. அப்போ இந்த யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். ஆண்டவரின் தெரிந்து கொள்ளுதல். சரி, எங்கே தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கோபை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, எங்கிருந்து தெரிந்து கொண்டார் அப்படி என்றால் 48 அதிகாரத்தின் ஏசாயா 48 அதிகாரத்தின் 10 வசனம் இப்படியா சொல்லுகிறது, என்ன? இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த யாக்கோபை, இந்த தேவனுடைய மனுஷனை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகை. அதற்கு என்ன ஒப்பிடுறாங்க? ஒரு வெள்ளியை, ஒரு தங்கத்தை நெருப்பில் போட்டு புடமிட்டால் அதில் வேஸ்டேஜ், தேவையில்லாதது உருகி போயிடும், தேவையுள்ளது மீதி இருக்கும். அதே போல் உபத்திரவத்தின் குகை, இந்த உபத்திரவத்தின் வாழ்க்கை சிலர் ஆண்டவர் அந்த வழியிலே நடத்துகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல 3 காரியம் சொல்லியிருக்கு. இந்த யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலை தெரிந்து கொண்டாரு. இந்த தெரிந்து கொண்டவர் யார்? இந்த தேவன் யார்? இன்றைக்கி தேவனை குறித்து ஜனங்கள் எல்லாருக்கும் புரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருவரும் நம்பிக்கை உள்ளவங்க இருக்குது. ஆனால் உண்மையான தெய்வத்தை பரிசுத்த வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இதை அவரவர்கள் நம்பிக்கைக்குட்பட்டு சொல்லுவாங்க, அதை நாம் தவிர்ப்பதில்லை. எங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் யார் என்று. அப்போ இந்த யாக்கோபை அழைத்து தெரிந்து கொண்டு, நீ கேளுப்பா, இதை உன்னை நான் உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் யாருன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கினவர். யாரை? இஸ்ரவேலை, யாக்கோபை உண்டாக்கினவர். என்னையும் உங்களையும் உண்டாக்கினவர் அவர்தான். நம் அனைவரையும் உண்டாக்கின தேவன் அவர். வேறு யாரும் மனுஷனை உண்டாக்க முடியாது. பரலோக தேவன் உலகத்தை படைத்தவர்.
சகல ஜீவராசிகளையும் படைத்தவர். மனிதனையும் அவர்தான் உண்டாக்கினார். உங்களையும் என்னையும் அவர்தான் உண்டாக்கினார். அவர்தான் யாக்கோபை உண்டாக்கினதாக சொல்லுகிறார். இரண்டாவது, தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். அப்போ எப்படி உண்டாக்கினாரா? ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கினார். ஆதாம் முதல் மனுஷன். மனுகுலம் என்று ஒன்று இந்த பூமியிலே உலகத்திலே தோன்றின முதல் மனுஷன் யாருன்னா ஆதாம். அவனை இந்த பூமியின் மண்ணினாலே அவனை உருவாக்கினார். ஆனால் என்னையோ உங்களையோ யாக்கோபையோ மண்ணினாலே உருவாக்கவில்லை, தாயின் கற்பத்தில் ஒரு திருமண வாழ்வை வைத்து, ஒரு குடும்ப ஐக்கியத்தை வைத்து, ஒரு கணவன் மனைவி என்ற ஒரு அமைப்பை வைத்து, அதன் மூலம் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அதான் சொல்கிறாரு, உன்னை தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினேன். உன் தாயின் கருவில் உண்டாக்கினவர் நான் தான். ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது, அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் என்ன? உனக்கு துணை செய்கிறவர். உன்னை உண்டாக்கின தேவன் நான், உன் தாயின் கருவில் உருவாக்கின தேவன் நான். அது மட்டுமல்ல, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். ஆண்டவர் பாருங்க, தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். உனக்கு ஏற்கனவே உபத்திரவம் இருக்குது. உபத்திரவந்தான் உன் வாழ்க்கை. நீ உபத்திரவத்தின் பாதையில், உன்னை உபத்திரவத்திலிருந்து தான் தெரிந்து கொண்ட. நீ உபத்திரவத்தில் தான் போகணும். அந்த உபத்திரவத்தின் பாதையில் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கிறாரு. நான் உண்டாக்கினவர், உன் தாயின் கருவில் உருவாக்கினவர், உனக்கு நான் துணை இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு, இஸ்ரேல் அந்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாது. நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படணும்? சூழ்நிலையை பார்த்து, மனிதர்களை பார்த்து, எதை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். உனக்கு நான் என்ன செய்வேன்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்த பின்பு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை, உன் சந்ததியை நான் வளர செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு. அன்னைக்கு யாக்கோபுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் சொந்தம், பிரியமானவர்களே. அதனால் இந்த வார்த்தையை உரிமைப்படுத்தி கொள்ளுங்க, அவருடைய பிள்ளையாய் மாறுங்க. இது நீங்களும் ஒருவேளை குழப்பத்தோடு இருக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தையை படித்து கேட்டு விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்திட தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.